அண்மைச் செய்தி. சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் கஞ்சா போதையில் பெண் மீது திமுக வட்டச் செயலாளர் விஷ்ணு மற்றும் அவரது சகோதரர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். அது தொடர்பான அதிர்ச்சி காட்சி வெளியாகியிருக்கிறது. கஞ்சா போதையில் பெண் மீது திமுக பிரமுகர் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய அதிர்ச்சி காட்சி வெளியாகியிருக்கிறது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்திருக்கக்கூடிய அந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். கஞ்சா போதையில் பெண் மீது திமுக பிரமுகர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அது தொடர்பான அதிர்ச்சி காட்சி வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கான காரணம் என்ன? தற்போது அந்த பெண்ணுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத். தொடர்ச்சியாக சென்னை முழுவதும் திமுக பிரமுகர்களோட அராஜகம் என்பது தொடர்கதையாகி இருக்கிறது. ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தியாகராய நகரில் உள்ள ராமகாத்தபுரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு. இந்த குடியிருப்பில் வசித்து வருபவர் அனுராதா. அதே பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை பகுதி திமுகவினரான திமுக வட்டச்செயலாளர் விஷ்ணு மற்றும் அவருடைய சகோதரர் அருண் ஆகியோரிடம் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விஷ்ணு மற்றும் அருண் ஆகியோர் கஞ்சா போதையில் கடந்த 7ஆம் தேதி அனுராதா மற்றும் அவரது குடும்பத்தினரை கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காரணம், இந்த திமுக பிரமுகர்களுக்கு ஆதரவாக ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் ஆதரவாக இருப்பதாகவும் இதனால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அனுராதா ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் 2 பேர் பலத்த காயமடைந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை பாண்டிபஜார் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. ஏற்கனவே விஷ்ணு மற்றும் அருண் மீது 2 கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கின் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்ச்சியாக இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைகளை அனுராதா கூறி வந்ததாக கூறப்படுகிறது. எந்த குறையும் கூறக்கூடாது என்ற ஆத்திரத்தில் அனுராதா மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.